மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். அதை மையமாக வைத்து இன்றைய நற்செய்தியிலே அவருடைய பிறப்பை குறித்து தியானிக்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் கூடும் என்ற ஒரு ஆழமான தலைப்பை கொடுத்து நமக்கு சிந்திக்க இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பானது கொடுக்கிறது. திருமுழுக்கு யோவானின் பிறப்பு அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதுவரை அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு குறைபாடு என்பது இருந்து கொண்டே இருந்தது. திருமணமாகி பல ஆண்டுகள் கடக்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், அன்றாட வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய சூழலிலே திருமணமாகி குழந்தை செல்வம் இல்லை என்றால் எவ்வளவு அவப்பெயர்களை சந்திக்க கூடும் என்று. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிகழ்வு ஏற்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய அழுத்தத்தை இந்த குடும்பத்தினர் சந்தித்திருப்பார்கள். குடும்பத்திலிருந்தும் அழுத்தம் வந்திருக்கும், சமூகத்திலிருந்தும் அழுத்தம் வந்திருக்கும். ஆனால் இவ்வளவு அழுத்தத்திற்கும் மத்தியிலும் அவர்களிடத்தில் இருந்த விசுவாசம் குறைபட்டதாக தெரியவில்லை. அவருடைய விசுவாசம் மட்டும்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய இந்த செல்வத்தை கடவுள் கொடையாக கொடுத்திருக்கிறார். அவருடைய விசுவாசம்தான் குறைபட்டு இருந்த அவர்கள் குடும்பத்தில் நிறைவை கொண்டு வந்தது. மகிழ்ச்சியற்ற நிலையில் இருந்த அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. ஆகவே திருமுழுக்கு யோவானின் பிறப்பு அவர்கள் குடும்பத்திற்கு மாபெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. இதை அவர்கள் குடும்பம் மட்டுமல்ல, அந்த சமூகமே அனுபவித்ததாக இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு சக்கரியா எலிசபெத் இந்த குடும்பத்திற்கு கடவுள் எந்த அளவிற்கு இரக்கத்தை காண்பித்திருக்கிறார், கடவுளுடைய பேரன்பு எந்த அளவிற்கு வெளிப்பட்டு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. கடவுள் இரக்கம் என்பது ஆள் பார்த்து வராது. எல்லோரும் மேலும் இரக்கத்தை பொழிந்து கொண்டே இருப்பார். அளவற்றதாக இருக்கும். எவற்றை கொண்டு நாம் அளவிட முடியாது, அந்த அளவிற்கு அளவிட முடியாத அளவிற்கு கடவுளுடைய இரக்கமும் பேரன்பும் இருக்கும். அதை சக்கரியா எலிசபெத் குடும்பத்தினர் அனுபவித்தனர். அதோடு மட்டுமல்லாமல் நற்செய்தியில் நாம் உணர முடிந்தது என்னவென்றால், கடவுள் அவர் கொடுத்த வாக்கிற்கு பிரமாணிக்கமாக இருந்தார். உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அவருக்கு யோவான் என பெயரிடு என்று கடவுளுடைய வார்த்தை யோவானுடைய தந்தை சக்கரியா பிரமாணிக்கமாய் இருந்தாரோ இல்லையோ, ஆண்டவர் பிரமாணிக்கமாய் இருந்தார். அதனால்தான் அவருடைய சொல்படியே சக்கரியா எலிசபெத் குடும்பத்திற்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தார். அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க செய்தார். கடவுள் நம் ஒவ்வொருவரும் கூட அவர் வாக்குறுதியை, வாக்குத்தத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நான் உன் கூட இருப்பேன், உன் குடும்பத்தின் மத்தியில் இருப்பேன், உனக்கு நான் ஆசியாக இருப்பேன் என்ற மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை அன்று ஆபிரகாமிற்கு தொடக்க நூல் புத்தகத்திலே 12வது அதிகாரத்திலே சொன்ன அந்த ஆசீர்வாதம் நமக்கும் தரப்பட்டிருக்கிறது. அதற்கேற்றாற்போல் கடவுள் பிரமாணிக்கத்தோடு இருக்கிறார். ஆனால் நாம் கடவுளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் பிரமாணிக்கமாய் இருக்கிறோமா? அவருக்கு கொடுத்தது உறுதிமொழியில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வழிகளை மாற்றி, திசைகளை மாற்றி பயணித்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கடவுளுடைய இரக்கமும் பேரன்பும் நம் மீது பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பிரமாணிக்கமாயிருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களை, நாம் எப்பொழுதுமே இறைவனுக்கும் இறைவனுடைய இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் நாம் பிரமாணிக்கத்தோடு வாழ முயற்சிப்போம். நாமும் மகிழ்ச்சி என்னும் கொடையை நிறைவாய் பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.